பிரைஸ் லார்ட். இந்த காலை வேளையில் உங்களை சந்திக்கிறது மிகுந்த சந்தோஷம். நாம் தேவனுடைய வார்த்தையிலேருந்து மத்தேயு 5வது அதிகாரத்திலேருந்து நாம் தியானித்து கொண்டு இருக்கிறோம். ஒரு நாளும் யார் பாக்கியவான் என்று நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் நமக்கு அநேக தெய்வீக குணாதிசயங்களை சொல்லி கொடுத்து கொண்டிருக்கிறார். நம்ம பார்க்குற இந்த காரியங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்டவருக்குள்ளோ நாம் பார்க்க முடியும். பிரைஸ் லார்ட். இதில் நாம் நேற்று தினத்தில் மத்தேயு 5வது அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து பார்த்தோம் இல்லைங்களா? ஆவியில் ஏழ்மை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், ஃபார் தேர்ஸ் இஸ் த கிங்டம் ஆஃப் ஹெவன். பரலோக ராஜ்யத்தை அவர்கள் சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்று நாம் பார்க்கிறோம். இப்போ ஒரு குணாதிசயத்தையும் ஆண்டவர் சொல்லி ஒரு ஆசீர்வாதத்தையும் கொடுக்கறது நம்ம பார்க்கிறோம். இந்த குணாதிசயம் ஒரு ரிக்குவயர்மெண்ட்டை போல, இது ஆண்டவர் நம்ம கிட்ட எதிர்பார்க்குற ஒரு காரியம். அது கூட ஆண்டவர் சொல்லுகிறாரு, நீ இப்படி இருந்தீன்னா இந்த காரியத்தை நான் என்ன பண்ணுவேன், நான் நிச்சயமாக உனக்கு கொடுப்பேன், ஒரு ரிவார்டை கொடுப்பேன் என்று. அப்போ 3ஆம் வசனத்தில் பார்த்த ரிவார்டு என்னங்க, அவங்க ஆவியில் ஏழ்மையாக இருக்கிறவங்க நிச்சயமாக தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பார்கள் என்று. இன்றைக்கு 4வது வசனத்தில் நாம் வாசித்து ஆரம்பிப்போம். மத்தேயு 5வது அதிகாரம் 4வது வசனம். துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். ஹல்லேலூயா. சரி, என்னங்க இது துயரப்படுகிறவர்கள்? தேவனுடைய ராஜ்யத்தில் என்ன இது ஆண்டவர் நம்ம அழுதுனே இருக்கணும்னு விரும்புகிறாரா? இல்லைங்க. ஆனால் 2 காரியங்கள் இங்கே ஆண்டவர் கொடுக்குறார் இல்லைங்களா? தோஸ் ஹூ மோன் அப்படின்னா இந்த அழுகிறவர்கள், துயரப்படுகிறவர்கள். 2 காரியங்களுக்காக நாம் பார்க்கிறோம். என்ன அழுகை இதுன்னு நம்ம பார்க்கும்போது, முதலாவது சங்கீதம் 32வது அதிகாரம் 3ஆம் வசனத்திலேருந்து 5ஆம் வசனம் மட்டும் நம்ம வாசிப்போம். நான் அடக்கி வைத்த மட்டும் நித்தம் என் கதறுதலினாலே என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று. இரவும் பகலும் என்மேல் உம்முடைய கை பாரமாய் இருந்ததினால் என் சாரம் உஷ்ணகால வறட்சியைப் போல வறண்டு போயிற்று. நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன். என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன். தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். 2 விதமான துயரங்களை இந்த வசனத்தில் நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது என்ன துயரம், என்ன அழுகை, வாட்ஸ் த மோர்னிங் தட் வி see here ன்னு பார்த்தீங்கன்னா, அவர் சொல்லுகிறாரு, என் பாவத்தின் நிமித்தம் நான் என்ன பண்ணேன், துயரப்பட்டேன், நான் அழுதேன், மை போன்ஸ் வர் வீக்கெண்ட் இல்லைங்களா? அவர் சொல்லுகிற வார்த்தைகளை இந்த 3ஆம் வசனத்தில் 5ஆம் வசனம் மட்டும் பார்த்தீங்கன்னா, இது ஒரு டீப் ரிப்பென்டன்ஸை எடுத்து காட்டுகிறது. என்ன துயரம் இல்லைங்களா? சும்மா ஏதோ டிப்ரெஷனு, எதுக்கோ பொருளாதாரம் நஷ்டம் ஆயிடுச்சு, பொண்ணு விட்டு போயிடுச்சு, பிரேக்கப் ஆயிடுச்சு, இதுக்காகலாம் துயரம் இல்லைங்க. ஆண்டவர் என்ன துயரத்தை நம்மக்கிட்ட எதிர்பார்க்கிறாரு? என் பாவத்தை, என் பாவம் என்ன பண்ணோம், என்னுடைய தேவனோடு இருக்கிற உறவுலேருந்து அது என்ன பண்ணிவிடுங்க, என்னை தடை பண்ணிடும். அதனால் when I see myself, என்னை நான் பார்க்கும் போத என் பாவத்திலேருந்து நான் விடுதலை அடையணுமே, இந்த பாவத்தின் துயரம் எனக்குள்ளே மாறணுமே என்ற இந்த பாவத்தின் பாரம் என்னை விட்டு போக வேண்டும் என்று ஒரு துயரம், ஆவியில் ஒரு துயரம். பிரைஸ் தி லார்ட். இது இருக்கிறது நமக்கு மிகவும் நல்லதென்று நாம் தேவ வசனத்தில் இந்த காலை வேளையில் நம்ம பார்க்கிறோம். ஆவியில் துயரப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. 2வதாக யாக்கோபு 4வது அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் மட்டும் நம்ம இப்படி வாசிக்கிறோம். தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். பாவிகளே, உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள். இருமனம் உள்ளவர்களே, உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள். நீங்கள் துயரப்பட்டு துக்கித்து அழுங்கள். உங்கள் நகைப்பு துக்கிப்பாகவும் உங்கள் சந்தோஷம் சஞ்சலமாகவும் மாறக்கடவது. கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். ஹல்லேலூயா. ஒரு டீப் ரிப்பென்டன்ஸ் இந்த இடத்துல நம்ம பார்க்குற ஒரு ஆழமான மனம் திரும்புதல், தேவனோடு சரியாக்கி கொள்ளுகிறதுக்காக அங்கே ஆண்டவர் தெளிவாக நம்மளுக்கு சொல்லி கொடுக்குறாரு. பாவிகள் என்ன பண்ண வேண்டும், நம்ம பாவங்களை பார்த்து நம்ம என்ன பண்ண வேண்டும், ஆழமாக நாம் மனம் திரும்ப துயரப்பட வேண்டும், நாம் அழுவ வேண்டும். இதுதான் முதலாவது துயரம் ஆண்டவர் நம்மக்கிட்ட எதிர்பார்க்குறதுங்க. the blessed are those who mourn. What's the mourning? It's mourning over the condition of my own heart. Hallelujah. ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே, நான் உம்முடைய உறவை இழந்துடக்கூடாது, நான் நீர் வைத்திருக்கிற நித்திய வாழ்வை இழந்துடக்கூடாது, அப்பா நான் உன்னுடைய ஆசீர்வாதத்தை இழந்துடக்கூடாது, உம்மோடு நான் வாழணுமே, அதுக்காக நான் துயரப்படுகிற அப்பா என்ற முதலாவது துயரம். 2வது துயரத்தை குறித்து நம்ம பார்க்கும்போது லூக்கா 19வது அதிகாரம் 41ஆம் வசனம் 42ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். அவர் சமீபமாய் வந்தபோது நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டு அழுது, உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும்
உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும். இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு மறைவாயிருக்கிறது. கிறிஸ்து இயேசு எருசலேமுக்கு வந்து கொண்டிருக்கிறாரு. அந்த நேரத்தில் எல்லாம் ஓசனான்னு கத்தி பாடிக்கொண்டு ஆராய்ச்சின்னு இருக்கிறாங்க. அங்கே இயேசு வந்து இயேசுடைய வார்த்தைகளை நம்ம இங்கே பார்க்குறோம். இயேசு அவங்கள பார்த்து ஏன் அழுகிறாரு, ஏன் துயரப்படுகிறாருன்னு பார்த்தீங்கன்னா, தே வர் ஸ்பிரிச்சுவலி பிளைண்ட். ரெண்டாவது துயரம் என்னதுங்க? முதலாவது நாம் நமக்காக துயரப்படுகிறோம். நாம் தேவனோட உறவில் வாழணும், பாவம் நம்மளுக்கு தடையாக வந்துடக்கூடாது என்று நம்ம பாவத்தை பார்த்து நம்ம துயரப்பட்டு நாம் தேவனோட மனம் திரும்பி ஒப்புரவாகுகிறோம். ரெண்டாவது துயரம் என்னன்ட்டு பார்த்தீங்கன்னா, நாம் பிறருக்காக அவர்களுடைய ஆவிக்குரிய குருட்டுத்தனத்துக்காக ஆவிக்குரிய நிலைமையில் அவங்க பார்க்கக்கூடாமல் இருக்கிறாங்களே, வெளிப்பாடு கண்ணு முன்னாடி இருந்தாலும் இவங்க கண்கள் மூடப்பட்டு இருக்கிறது என்று இயேசு துயரப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். பிரைஸ் தி லார்ட். யோவான் 11வது அதிகாரம் 35வது வசனத்தை நாம் வாசிப்போம். இயேசு கண்ணீர் விட்டார். இயேசு ஏன் கண்ணீர் விட்டார்? 42வது வசனத்தை வாசிங்க. நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நீர் என்னை அனுப்பினதை சூழ்ந்து நிற்கும் ஜனங்கள் விசுவாசிக்கும்படியாக அவர்கள் நிமித்தம் இதை சொன்னேன் என்றார். இந்த இடத்துக்கு இயேசு வரும்போது 33வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, அந்த ஜனங்களோடு மரியாள் வருகிறது, அவளுடைய துக்கம், அவர்கள் எல்லாம் அழுது இயேசு பார்த்து அவர் ரொம்ப டீப்பாக இல்லைங்களா, he was deeply moved, he was deeply grieved என்று நம்ம பார்க்குறோம். மனதுருகிற ஆண்டவர் நம்ம ஆண்டவர். நம்ம துயரங்களை பார்த்து அவர் மனதுருகுகிறார். பிரைஸ் தி லார்ட். அதே நேரத்தில் இயேசு கண்ணீர் விட்டார். இயேசு அந்த இடத்துல வந்து எல்லாத்தையும் அறிந்தவராக இயேசு இருக்கிறார். லாசரு மரித்தாலும் பிழைப்பான்னு இயேசுவுக்கு தெரியும். இயேசு அவனை உயிரோடு எழுப்ப வந்திருக்கிறான்னு இயேசுவுக்கு தெரியும். ஆனால் இந்த ஜெபத்தில் ஒரு காரியத்தை இயேசு சொல்லுகிறார், சுற்றி இருக்கிற மக்கள் விசுவாசிக்கணுமே ஆண்டவரே, அதற்காக இந்த வார்த்தையை நான் சொன்னேன் என்று. அவிசுவாசத்தை பார்த்து இயேசு கண்ணீர் விட்டார், துயரப்பட்டார் என்று நான் விசுவாசிக்கிறேன். அப்போ நம்ம எதற்காக நாம் துயரப்பட வேண்டும்? பிறருடைய ஆவிக்குரிய மனக்கண்கள் மூடப்பட்டு இருக்கிறதே, அவங்களால பார்க்க முடியலையே, இதற்காக நாம் துயரப்பட வேண்டும். விசுவாசிகளாக இருக்கட்டும் அவிசுவாசிகளாக இருக்கட்டும், அவங்க தேவனை விசுவாசிக்காமல் இருக்கும்போது ரட்சிப்பை எழுந்து போவாங்க. தேவனை விசுவாசிக்காமல் இருக்கும்போது ரட்சிப்பை அடைய முடியாமல் போயிடுவாங்க. அந்த அவிசுவாசத்தை பார்த்து நாம் துயரப்பட வேண்டும். நம்மளை சுற்றி இன்னைக்கு பார்க்கும் போதே அநேக பேருக்கு அவிசுவாசத்தினால பிசாசு அவங்க கண்களை மூடி வைத்து அவங்க தேவனை நம்ப முடியாமல் அவங்க இருதயங்களை கடினப்படுத்தி வைத்திருக்கிறான். ஆண்டவரே, இன்னைக்கு இந்த அவிசுவாசத்தை எங்களை சுற்றி நாங்கள் பார்க்கிறோம். ஆவிக்குரிய கண்கள் மூடி இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். இதற்காக நாங்கள் துயரப்படுகிறோம். ஹல்லேலூயா. திருப்பி வாங்க, மத்தேயு 5வது அதிகாரம் 4வது வசனம் சொல்லுகிறது, துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர் தேவனால ஆறுதல் பெறுவாங்க. ஹல்லேலூயா. they shall be comforted. ஆண்டவர் ஆறுதல் பண்ண என்ன நடக்குங்க? முதலாவது என்ன நடக்கும்? முதல் துயரம் என்ன பார்த்தோம்? எனக்காக நான் பருத வைக்கிறேன் இல்லைங்களா? ஆண்டவரே, என் வாழ்க்கையில் பாவங்கள் என்னை உங்ககிட்ட இருக்கிற அந்த உறவில் தடை பண்ணிடக்கூடாதுன்ற துயரம் எனக்குள்ளே காணப்படும் போதே தேவனுடைய ஆறுதல் என்னவாக இருக்கும்? தேவனுடைய நீதி எனக்கு கொடுக்கிறவராக இருப்பார். நீதியால் என்னை வஸ்திரம் தரிக்கிறவராக இருப்பார். தேவனுடைய பரிசுத்தவான என்னை ஆண்டவர் உருவாக்குகிறவராக இருப்பார். That is the comfort of God, the creative work of God in our lives when we are repenting and submitting to Him, when we are mourning in the Spirit. கர்த்தர் செய்கிற கிரியைகள் இவைகளே. ஹல்லேலூயா. நம்மளை நிலைநிறுத்துகிறது அவர் நம்மளுக்கு கொடுக்கிற ஆறுதலாக இருக்கிறது. நாம் ஆத்மா பாரத்தோடு நாம் அழுவும் போதே, ஆண்டவரே, எங்களை சுற்றி உள்ள மக்கள் இருக்கிறாங்களே, உண்மை அறியாமல் இருக்கிறாங்களே அப்பா, இவங்க ரட்சிக்கப்படணுமே. ஆண்டவரே, அவிசுவாசம் எங்கள் தேசத்திலிருந்து நீங்கணுமே. மெய்யான இயேசுவை நாங்கள் விசுவாசிக்கணுமே. ஆண்டவரே, ஆண்டவரே, எங்கள் ஆவிக்குரிய மனக்கண்கள் திறக்கப்பட வேண்டும் என்று நாம் இப்படி பரிதவித்து நாம் துயரப்பட்டு ஜெபிக்கும் போதே தேவனுடைய ஆறுதல் கொள்ளை பொருளாக ஆத்துமாக்களை தேவன் நம்மளுக்கு கொடுப்பார். ஆத்துமாக்களை தேவன் நம்ம பரலோகத்துக்கு போகும்போது நரகத்தை நம்ம காலி பண்ணி பரலோகத்தை நிரப்புகிற அளவுக்கு தேவன் நம்மளுக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா. இதுதான் தேவன் நமக்கு கொடுக்கிற ஆறுதல். பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய ஆசீர்வாதம் நம்ம மேலே இருக்கிறதுங்க. நம்ம எல்லாரும் ஜெபிப்போம். பிதாவே, உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ஐயா. உம்முடைய வார்த்தைக்காக நன்றி சொல்லுகிறோம். உம்முடைய வழிநடத்துதலுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொன்னீங்கப்பா. தேவனால் ஆறுதல் பெறுவார்கள் என்று 2 காரியங்களுக்காக நாங்கள் துயரப்படுறோம். ஆண்டவரே, எங்கள்
எங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படணும். எங்கள் பாவங்கள் உம்மோடு இருக்கிற உறவுக்கு தடை ஆயிடக்கூடாது ஐயா. ஆண்டவரே, அந்த துயரம் எங்களுக்குள்ள காணப்படணும்ப்பா. ஆவிக்குரிய நிலைமையில் அநேக பேர் மனக்கண்கள் திறக்கப்படாமல் விசுவாசத்தில் அவங்க வளராமல் இருக்கிறாங்க. அந்த காரியங்கள் மாற்றப்பட நாங்கள் ஆவியில் துயரப்படுகிறோம். எங்களுக்கப்பா தேவனுடைய இளைப்பாறுதல், தேவனுடைய பதில் நீங்கள் கொடுத்து கொண்டிருக்கிறதுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம்ப்பா. ஆண்டவரே, இந்த நேரத்தில் யாராவது உங்க குடும்பத்தில் நடந்த சில காரியங்கள்னாலவோ துயரத்திலையோ துக்கத்தில் இருந்தா தேவனுடைய ஆறுதல், எல்லா ஆறுதலும் தேவன் நீர் ஆறுதல் படுத்துவீர் ஐயா. உங்க சமூகம் எங்க பாக்கியம்ப்பா. எங்களுக்கு விடுதலை, உங்க சமூகத்தில் எங்களுக்கு சந்தோஷம் உண்டு ஐயா. ஆண்டவரே, நீர் வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்கப்பா. இயேசு மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை பலப்படுத்துவாராக, ஆசீர்வதிப்பாராக.